கர்நாடகாவில் காங்கிரஸ் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அமைச்சர் பதவிகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டதாக கூறி ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த வாரம் நடைபெற்ற காங்கிரஸ் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது லஞ்சம் கைமாறியதாக கூறி ஆடியோ பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகள் இருவருக்கு இடையே நடந்ததாக கூறப்படும் அந்த ஆடியோ உரையாடலில் மாநிலத்தில் தற்போது பதவியில் இருக்கும் 80% அமைச்சர்கள் பணத்தை கொடுத்துதான் தங்களது பதவிகளை பெற்றுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் கட்சி மேலிடத்திற்கு பணம் தராமல் நேர்மையாக செயல்பட்ட HK பாட்டீல் போன்ற மூத்த தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் ஒருவரின் பதவியும் தகுதியும் அவர்கள் கட்சி மேலிடத்திற்கு தரும் லஞ்ச பணத்தின் அளவை வைத்தே தீர்மானிக்கப்படுவதாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வால்மீகி பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழக ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையின் விசாரணையை எதிர்கொண்டு வரும் நாகேந்திரா என்பவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருப்பது ஏன் என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. கர்நாடகாவில் காங்கிரஸ் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அமைச்சர் பதவிகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டதாக கூறி ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த வாரம் நடைபெற்ற காங்கிரஸ் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது லஞ்சம் கைமாறியதாக கூறி ஆடியோ பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகள் இருவருக்கு இடையே நடந்ததாக கூறப்படும் அந்த ஆடியோ உரையாடலில் மாநிலத்தில் தற்போது பதவியில் இருக்கும் 80% அமைச்சர்கள் பணத்தை கொடுத்துதான் தங்களது பதவிகளை பெற்றுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் கட்சி மேலிடத்திற்கு பணம் தராமல் நேர்மையாக செயல்பட்ட HK பாட்டீல் போன்ற மூத்த தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் ஒருவரின் பதவியும் தகுதியும் அவர்கள் கட்சி மேலிடத்திற்கு தரும் லஞ்ச பணத்தின் அளவை வைத்தே தீர்மானிக்கப்படுவதாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வால்மீகி பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழக ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையின் விசாரணையை எதிர்கொண்டு வரும் நாகேந்திரா என்பவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருப்பது ஏன் என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன.